సినీ నటుడు రాఘవ లారెన్స్ పొలిటికల్ ఎంట్రీపై కీలక ప్రకటన చేశారు. తనను ప్రజలు ఆమోదిస్తేనే రాజకీయాల్లోకి వస్తానని, లేకపోతే మాత్రం రాజకీయాలకు దూరంగా ఉంటానని ప్రకటించారు. రాజకీయ ప్రయాణంపై త్వరలో ప్రకటన చేస్తానని సోషల్ మీడియాలో వీడియో రిలీజ్ చేశారు. అయితే రాఘవ లారెన్స్ తిరుచు నుంచి పోటీకి దిగబోతున్నారనే ప్రచారం పెరుగుతోంది. போகும்போது 2 வேலைக்காரங்களும் கூப்பிட்டு ஒருத்தருக்கு வந்து 1 மாதம் சம்பளம் எக்ஸ்ட்ரா, யார் கூட பேக்லாம் தூக்கிட்டு போய் எப்போ பார்த்தாலும் சூப்பர்னு சொன்னார்ல, அவருக்கு 1 மாதம் சம்பளம் எக்ஸ்ட்ரா. இன்னொரு ஆளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து அவரை, நீ என் கூடவே வந்துடுங்க, நான் அவர் கூடவே அவரை கூப்பிட்டு போகிறேன். இவன் ஓடி போய் கேட்டானா, சார் என்ன சார் தினமும் நான் தானே சார் உங்கள் பேக் எடுத்துருந்தேன், நான் கொடுத்த வேலையை நீ கரெக்டாக பண்ணல, நீ ஜால்ரா அடிக்கிறதுலையே இருந்த, எனக்கு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு. ஆனால் அவன் வேலையை மட்டும்தான் பார்த்தான். வேலையை கரெக்டாக பார்த்தா பலனு கடவுள் கொடுப்பார், அந்த பலன் தான் இது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோமா? திருச்சி கிழக்கு தொகுதி இன்னைக்கு நான் என்ன முடிவு சொல்கிறேன் இதுதானே. நான் திருச்சி கிழக்கில் நிற்கணும்னா நான் முதல்ல அரசியலுக்கு வரணும். நான் அரசியலுக்கு வரேனா இல்லையான்றதை சொல்கிறேன். அரசியல் எப்படி என் வாழ்க்கையில் வந்ததுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், என் வீட்டில் குழந்தைங்கள வளர்த்துக்கிட்டு நான் பாட்டுன்னு சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மாற்றுத்திறனாளிக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறது, ஓப்பனர் சர்ஜரி பண்ணுறது, பசங்களை படிக்க வைக்கிறது, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன். என்னால் முடியல மற்றவங்கிட்ட கேட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டைமில் தான் ஜல்லிக்கட்டுன்னு வருது. ஒரு சில விஷயம்லாம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஜல்லிக்கட்டுன்னு வருது, அதில் நான் போகிறேன், சாப்பாடு போகிறதுக்காக குழந்தைங்களுக்கு போகிறேன். அப்படி நான் அந்த ஜல்லிக்கட்டு நடந்து முடிஞ்ச விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் என் மேலே ஒரு தலைவர் விமர்சனம், எதுக்கு தலைவர்னு சொல்லுவாரா, நம்ம அண்ணன் தான், சீமான் அண்ணன் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கு நான் மறுபடியும் ஒரு ட்வீட் போடுறேன், அவர் ட்வீட் போடுறேன். அப்போ தான் என் வாழ்க்கையில் அரசியல்னு அந்த நுழையுது. நம்ம சாப்பாடு போகிறதுக்கு போகணும், இது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது.